ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எ நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் டாப் 5 பெஸ்ட் ஆஃப்லைன் கேம்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் 2026 அப்படின்னு நான் டைட்டில் வச்சுருப்பேன். ஆனால் இந்த இடத்துல நான் உண்மையாக சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், என் மேலே ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் 26 ரிலீஸ் ஆன கேம்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்லலை. ஒரு ஆல் டைமாக ஆஃப்லைன் கேம்ஸை மட்டும்தான் நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா கேம்ஸும் ஆல்மோஸ்ட் இஸ் ஆன்லைன். பிகாஸ் எல்லோரும் வந்து ஆட்ஸ் ரெவென்யூ தான் எல்லா கேம்ஸும், எல்லா ஆப்ஸ் கம்பெனி எல்லாமே அதுதான் பார்க்குறாங்க. யாரும் அந்தளவுக்கு ஆஃப்லைன் கேம்ஸை ப்ரிஃபரே பண்ணுறதில்ல. பட் அதுலேயும் ஒரு ஆல் டைமாக ஆஃப்லைன் கேம்ஸாக வச்சுருக்கிறதுல எப்படின்னா, வெளியே ப்ளே ஸ்டோரில் ஆஃப்லைன் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ப்ளே பண்ணுற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் கேம்ஸ் இருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா கேம்ஸும் ஆல்மோஸ்ட் இஸ் ஆஃப்லைன். பிகாஸ் நான் வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ப்ளே பண்ணி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என் மேலே ட்ரஸ்ட் வச்சு இந்த கேம்ஸ் எதுக்காக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலான்னா, இன்டர்நெட் இல்லாட்டி உங்களால் ரீசார்ஜ் உங்களுக்கு இப்போ தான் முடிய போகுது. அப்படிங்கும்போது இந்த கேம்ஸை வந்து நீங்கள் அசால்ட்டாக ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் மை ட்ரஸ்ட். வளவலன்னு பேசாமல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அது இல்லாமல் இந்த வீடியோவில் இருக்க கேம்ஸோட லிங்க்கை நான் எந்த இடத்துல கொடுத்துருக்கேன்றதை நான் வீடியோவோட சென்டரில் சொல்கிறேன். அது இல்லாமல் லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் கேம் வந்து ஒரு பெய்டு கேம், செகண்ட் கேமும் பெய்டு கேம் தான். அதனால் நான் இதை எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அது இல்லாமல் ஷேர் கூட பண்ண தேவையில்ல, கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்களோட லிஸ்ட்டில் 5வது பிளேஸை பிடிச்சிருக்க கேமோட பேர் கவர் ஃபயர். உங்களுக்கு ஷூட்டிங் கேம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த கேம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சோல்ஜராக இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மிஷின்ஸை முடிக்கணும். அது இல்லாமல் ஹாஸ்டேஜஸை காப்பாற்றணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வந்திருப்பாங்க. அது இல்லாமல் இந்த கேம் வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு ஆஃப்லைன் கேம், கொஞ்சம் கூட ஆன்லைன் அப்படின்றதே தேவை கிடையாது. அது இல்லாமல் இதில் வந்துட்டு ஒரு லோ அண்ட் மொபைல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக சப்போர்ட் ஆகும். கிராஃபிக்ஸும் நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. லோ அண்ட் ஃபோன் இருந்தாலும் போதும். நம்ம லிஸ்ட்டில் அதனால தான் இது ஒரு 5வது பிளேஸில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் இந்த கேமை வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் பாஸுக்குன்னு இல்லாமல் இந்த கேம் வந்து நீங்கள் எஸ்பெஷலி அந்த ஒரு மிஷின் பேஸ்டு அப்படின்னா ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அது ஒரு லெவல் வைஸ் கொடுத்துருப்பான். ஆனாலும் செம்ம சூப்பரான கேம். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் 4th பிளேஸை பிடிச்சிருக்க கேமோட பேர் கிரிம் வாலர். இந்த கேம் வந்துட்டு சூப்பர் ஆஃப்லைன் ஆர்பிஜி கேம். இன்டர்நெட் இல்லாமல் கூட சூப்பராக ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட இந்த கேமை ப்ளே பண்ணலாம். கிரிம் வாலர் வந்து ஒரு டார்க் ஃபேண்டசி ஆர்பிஜி கேம். சைடு ஸ்க்ரோலிங் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட், காம்பேக்ட் அண்ட் ஸ்மூத் கண்ட்ரோல்ஸ் இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமில் வந்து நம்ம ஒரு வாரியராக இருப்போம். டிஃப்ரெண்ட் எனிமீஸ் இருப்பாங்க, மான்ஸ்டர்ஸ் இருக்கும், அதுவும் இல்லாமல் பாஸஸும் இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு காம்பேக்ட் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸும் இந்த கேமில் இருக்கும். இந்த கேம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு டார்க் ஃபேண்டசி ஸ்டோரி இருக்கும். ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட் காம்பேக்ட் சிஸ்டம் ஸ்டைல்ஸை கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பாஸ் ஃபைட்ஸ் நல்லாயிருக்கும். டஞ்சன்ஸும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னா அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தா ஒரு 2GB 3GB ரேம் ஃபோனுக்கு அசால்ட்டாக இது சப்போர்ட் ஆகும். மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கெல்லாம் இது பர்ஃபெக்டான ஒரு கேம். அது இல்லாமல் இந்த கேம் வந்துட்டு டார்க் ஃபேண்டசி ஒரு ஆர்பிஜி ஆக்ஷன் கேம் வேணும்னா இந்த கேமை நீங்கள் மிஸ் பண்ணவே தேவையில்லை. ஓவராலாக பார்த்தா கிரிம் வாலர் வந்து ஒரு டாப் கிளாஸ் ஆஃப்லைன் கேம். இதோட பாஸ் ஃபைட்ஸ் எல்லாம் த்ரில்லிங்காக இருக்கும். கேம் ப்ளே ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிற மாதிரியே இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோவில் 3வது பிளேஸை பிடிச்சிருக்க கேம் அல்டஸ் ஒடிசே. இது வந்துட்டு ஒரு சூப்பர் ரிலாக்ஸிங் ஆஃப்லைன் கேம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பர்ஃபெக்டான கேம் இது. அல்டஸ் ஒடிசே அப்படிங்கிறது எண்ட்லெஸ்ஸான சாண்ட் போர்டிங் கேம். இதில் வந்துட்டு செம சூப்பரான டெசர்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு காமான மியூசிக் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த கேமோட ஒரு செம சூப்பரான ஒரு ஹைலைட்டாகவே இந்த கேமில் இருக்குது. இந்த கேமை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு அல்டோவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜம்ப் பண்ணுறது, ஸ்டண்ட்ஸ் பண்ணுறது, இதுதான் இந்த அல்டோவோட ஒரு கேரக்டர், ஒரு ஸ்கில்ஸாகவே இருக்கும். ஒரு செம சூப்பரான ஒரு ஆஃப்லைன் கேம். அதுவும் இல்லாமல் ரிலாக்ஸான ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு போரே அடிக்காத மாதிரி இந்த கேமை வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. டே அண்ட் நைட் வெதர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் செம சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ஒரு 2GB 3GB ரேம் ஃபோன் இருந்தாலே போதும். இந்த கேம் வந்துட்டு ஒரு பேட்ரியும் அப்படின்னா அந்த
சார்ஜும் கம்மியாக தான் இழுக்குது. ஒரு செம சூப்பரான கேம். இந்த கேமை ரிலாக்ஸிங்காக ஒரு காமான ஒரு மியூசிக்கோட, அதுவும் இல்லாமல் டைம் பாஸுக்குன்னு இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைண்டை ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இந்த கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 2வது பிளேஸை பிடிச்சிருக்க கேம் மைன்கிராஃப்ட். இந்த கேம் பற்றி நான் சொல்லணுமா, ஒரு முழுக்க ஒரு ஆஃப்லைன் கேம். அதுவும் இல்லாமல் உங்களுக்குன்ட்டு ஒரு உலகத்தையே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். ஃபார்மிங் பண்ணலாம், ஹண்டிங் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஸ்டீவ்ன்ற ஒரு கேரக்டராக நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. இந்த கேரக்டரை வச்சுட்டு ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணணும், கிராஃப்ட் பண்ணணும், பில்ட் பண்ணணும், நீங்கள் சர்வைவல் பண்ணணும். நைட் ஆனால் ஜாம்பிஸ் வரும், அதை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு செம சூப்பரான ஒரு ஆக்ஷன் சர்வைவல் கேம் தான் இந்த கேம். இந்த கேம் வந்துட்டு போர் அப்படின்றதுக்கு பேச்சே கிடையாது. உங்களால் புதுசாக க்ரியேட் பண்ணிட்டே இருக்க முடியும். செம்ம சூப்பரான ஒரு ஆஃப்லைன் கேம். அதுவும் இல்லாமல் இந்த கேம்ஸோட லிங்க்கை வந்து நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நான் இன்ஸ்டா அக்கௌண்ட்டும் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் நீங்கள் மைன்கிராஃப்ட்னு சும்மா கேட்டாலே போதும். நான் வந்து இது பெய்டாக இருக்கும் ப்ளே ஸ்டோரில். பட் ஆனால் நான் அதை வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த பெய்டு இல்லாமல் யூடியூப்பில் போட்டால் அது கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. அது இல்லாமல் பெய்டு இல்லாத லிங்க்கை நான் இன்ஸ்டாகிராமில் தரேன். வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் பிளேஸில் இருக்க கேமோட பேர் GTA San Andreas. 2026லேயும் டாப் லெவலான ஒரு ஆஃப்லைன் கேம் தான் இது. இந்த கேமில் வந்துட்டு ஒரு செம சூப்பரான சிஜி கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. சிஜி கண்ட்ரோல்னால் ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் கொடுத்துருக்க அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இந்த கேமில் வந்துட்டு பைக்கு திருடலாம், காரை திருடலாம், என்ன வேணால் பண்ணலாம் ஒரு ஓப்பன் வேர்ல்டில். அதே மாதிரி சைடில் மிஷின்ஸும் இருக்கும். அந்த மிஷின்ஸ்களை கம்ப்ளீட் பண்ணி உங்களால் காசும் சம்பாதிக்க முடியும். இல்லாட்டி ஒருத்தங்கிட்ட அடித்து பிடிச்சி கூட அந்த காசை வாங்கலாம். ஒரு செம சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஆர்பிஜி கேம் இல்லை, ஒரு ஆக்ஷனான கேம். இந்த கேமோட லிங்க் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மெசேஜ் போடுங்க. எப்படி ப்ரோ மெசேஜ் போடுறதுன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரீ லிங்க்கை. பட் ஆனால் யூடியூப் அதை தூக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா மைன்கிராஃப்ட் அப்புறம் சான் ஆண்ட்ரஸ் ஒரு பெய்ட் கேமாக இருக்குது இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில். பட் ஆனாலும் இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், 2026லேயும் அது பெய்டாக இருக்குன்னா, பட் அதோட கிராஃபிக்ஸ் அந்த ஸ்டோரி மிஷின்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போதைக்கும் 400 ரூபாய்க்கு விற்கிது இந்த கேமை. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் யாரும் இருக்கீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ப்ளே பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடியா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு வந்து செம்ம சூப்பராக ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபாக பண்ணிடுங்க. பை பை.